வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் மகளிர் முன்னேற்றம் என்ற தலைப்புகளில் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். அங்கு நடைபெறவுள்ள 12வது ஆசியான் அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். நாளை ஆசியான் அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. முதல் முறையாக 146 நாட்களுக்கு முன்பே தேர்வு குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு அட்டவணையை www.cbse.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அதை அனைவரும் ஏற்றனர். ப்ரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி அணி புனே அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு மெல்போர்னில் நடைபெற உள்ளது. ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.